வணக்கம் உறவுகளே, இது நங்குரம். நான் முருகேசன். காணொலியை பார்க்கும் நண்பர்கள் உறவுகள் அனைவரும், நீங்கள் காணொலியை பார்த்து நான் பேசுவது சரியாக இருந்தால், அது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி சிஜேபி விஷ் பிஜேபி அப்படின்னு ஆயிடுச்சு. காங்கிரஸ் கட்சி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு வெத்து வெட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதில் இருக்கிற காங்கிரஸ் கட்சின்னு அவங்க நிறையா பிடிக்கும். இந்த காணொலி அதை பற்றி பேசுவதற்கான காணொலி அல்ல. சோனியா காந்தி அம்மையார் மேலே ஒரு மரியாதை இருக்குது, எல்லாத்து மேலேயும் மரியாதை இருக்குது. ராகுல் காந்தி மேலே கூட ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு. காலப்போக்கில் காணாமல் போச்சு. அது என்ன சமாச்சாரம் உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கையில் அதை விட்டுருவாங்க. பிஜேபி தான் நமக்கு டார்கெட். இப்போ யாருக்கு? நமக்கு இல்லை, சிஜேபிக்கு. கரப்பான் பூச்சி காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு என்ன அந்த பிஜேபி கவர்மெண்ட் மேலே கோபமோ என்னமோ தெரியல, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பிஜேபியினோட ஆட்சியை முடிவு கொண்டு வந்தார். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அப்படின்னா, இந்த படித்த இளைஞர்கள் வந்து அரசாங்கத்துக்கு கரப்பான் பூச்சிகளை போல, ஒட்டுண்ணிகளை போல அரசுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க, அரசின் வழியில் குறுக்கிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரில. அதாவது எப்படின்னா, அவர் என்ன நினச்சி சொன்னாருன்னு தெரில. அதாவது எப்படின்னா, படித்த இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள் மொத்தத்தில் அரசுக்கு ஒட்டுண்ணிகளாக, கரப்பாம்பூச்சிகளாக தொல்லை கொடுத்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஒத்த ஸ்டேட்மெண்ட்டு தான் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு குடிதண்ணி புதைச்சிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏற்கனவே ஒரு காணொலி போட்டோம்தான். கரப்பாம்பூச்சிகளாகவும் ஒட்டுண்ணிகளாகவும் பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க, அரசுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க, அரசு இயந்திரத்தை அரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற நீதிபதி அவர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 கோடி பேத்துக்கு வேலை தரேன்னு சொன்னால் பிஜேபி கவர்மெண்ட்டை கேட்கணுமா இல்லையா? ஏப்பா அது மாதிரி வேலை வெட்டலாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் 2 கோடி பேத்துக்கு வேலை தரேன்னு சொன்னீங்க, வருஷத்துக்கு 2 கோடி பேத்துக்கு வேலை தரேன்னு சொன்னீங்க, எதுவுமே நடக்கலை. அந்த பசங்களை ஏதாவது ஒன்று பார்த்துன்னா அவங்க பாட்டு அவங்க புலவை பார்த்துட்டு போவாங்கல்லப்பா. அவங்க சும்மா வெட்டியாக இருக்கிறதுனால தானப்பா பிரச்சனை வருது. அவன் வேலைக்கு ஒரு வேலையை கிடச்சிட்டாங்கன்னா, நல்ல ஒரு பொழப்பு கிடச்சிச்சின்னா, உங்கள் கல்யாணத்தை கட்சியை பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகிடுவாங்கல்லப்பா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதை சொல்லாமல் இளைஞர்கள் மேலே பாஞ்சிட்டார். ஒரு அரசினுடைய பாலிசியோ அரசினுடைய கொள்கைகளோ சரியாக தவறாக போகும் பொழுது அந்த நாட்டினுடைய இளைஞர்கள், அந்த அரசை பின்பற்றுகிற இளைஞர்களும் சீரழிவார்கள் என்பதற்கு சூரியகாந்த் அவர்கள் சொன்ன ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சாட்சி. பிஜேபி 2014 ஆட்சிக்கு வரும்போது அண்ணாகாசன் ஒருத்தர் இருந்தார். அவரோடு சேர்ந்து சில அல்லசில்களும் வந்தாங்க. அவங்க எல்லாம் பொய்யான ஒரு பிரச்சாரத்தை கட்டமைச்சு 1,66,000 கோடி அப்படின்னு ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சொல்லி பொய்யான கட்டமைப்பை வலுப்படுத்தி இந்தியா முழுமைக்கு அதை மீடியாக்களை வச்சு கொண்டு போய், சோசியல் மீடியாக்கள் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக கொண்டு போய் அந்த கவர்மெண்ட்டை நல்லா ஆட்சி செஞ்சுருந்த மன்மோகன் சிங் அவர்களுடைய கவர்மெண்ட்டை கவுத்து இந்த ஆளை கொண்டாந்து பிரதமரை குறைச்சாங்க. நரேந்திர மோடியை உட்கார வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ இந்த கதையெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சிஜேபி உருவானதற்கு, இந்த சிஜேபி உருவானது 2-3 பேர்த்தால், ஒரு 3 பேர் தான் முக்கியமாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த சிஜேபி உருவானதுக்கு வேணால் 3 பேர் காரணமாக இருக்கலாம். ஆனால் அதற்கு பின்னாடி திரண்ட பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள். அப்போ இந்த இளைஞர்களினுடைய அந்த இளைஞர்கள் திரண்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, என்ன காரணமாக இருக்குது? 2014 இன்றைக்கி 2026 கிட்ட 12 வருஷம் வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல், ஒரு முன்னேற்றமும் இல்லாமல், சரி முன்னேற்றம் வேணாம், இருந்த ஆட்சியை விடவும் கீழாக போய் இன்றைக்கி இந்திய இளைஞர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக பிஜேபி மாறிடுச்சு. அதான் உண்மை. நல்லா யோசிச்சு பாருங்கள்.
முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட பாலிசி என்ன பண்ணா, இந்துத்துவா. இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்துக்களில் வந்து தாக்கப்படுகிறார்கள், இந்துக்கள் குறைகிறார்கள், இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் அதிகரிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பாலிசி கொண்டு வந்து வெறுப்பை உமிழ்ந்து பாதுகாப்புலன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பாதுகாப்புலன்னு சொல்லிட்டு இவங்கள வச்சுக்கிட்டு அவங்கள அடிக்கிறது, எதிராளி அடிக்கிறது, கிறிஸ்தவர்களே முஸ்லீம்களே அடித்து குடும்பப்படுத்துவது, இந்த வேலையை செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நாளைக்கு இது எப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும்? ஒருத்தனை தூண்டி விட்டு கொளுத்தி விட்டு அவனுக்கு சாராயத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு போதையாக்கி அதன் மூலமாக பலன் அடைஞ்சிக்கிறது என்னடா இப்போ பொழப்புது அப்படின்னு தேர்தல் கமிஷனை போய் கையில் எடுத்தாங்க. தேர்தல் கமிஷனை கையில் எடுத்தாங்க எஸ்ஐஆர்னு ஒன்று. அந்த எஸ்ஐஆர் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வேண்டியவர்களை வந்து சேர்ப்பது, வேண்டாதவர்களை நீக்குவது, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறது, அதுக்கு ஏதாவது ஒரு முட்டு கொடுத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்ப வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது என்னடா இது போய் நம்ம ஒருத்தரும் நம்மளை கேஸ் போட்டு இது பண்ணியிருப்போம், ஓட்டை மொத்தமாக திருடி என்ன பண்ணுறது அப்படின்னு ஓட்டை லம்பாக திருட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒன்று. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நாட்டில் இருக்கிறதெல்லாம் இளைஞர்கள் கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஜிஎஸ்டி எடுத்துக்கங்க. ஜிஎஸ்டிங்கிற பேரில் சிறு குறு நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 70% சிறு குறு நிறுவனங்கள் அழிஞ்சிருச்சு இந்தியாவில். அது அழிஞ்சிருச்சு. அந்த எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க, பெரிய பெரிய கம்பெனிகளாக்கி இப்போ ஒரு சின்ன கம்பெனினா ஒரு குறுந்தொழில் வச்சு ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னா அதோட வேலை என்னென்னா, ஒரு கம்பெனி இருக்குது, அந்த ஏதோ ஒரு காரை தயாரிக்குது அப்படின்னா அந்த காருக்கான நட்டை மட்டும் தயாரித்து கொடுப்பாங்க, அந்த நட்டையும் போல்ட்டையும் மட்டும் அசம்பிள் பண்ணி கொடுப்பாங்க. இது அவர்களுடைய வேலை. இதுக்கு அவங்களுக்கு ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை இவங்க ஒரு 10 பேர் வச்சு வேலை வாங்குவாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அப்போலோ டயரு, அந்த மாதிரி டயர்லாம் இருக்குது. அப்போலோ டயர் இப்போ டிவிஎஸ் கம்பெனிக்காரன் டயர் சொந்தமாக தயாரிச்சிக்கிறான். அப்போலோ கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா டயர் மட்டும்தான் தயாரிக்குது, வேறு எதுவுமே தயாரிக்கலை. அந்த வண்டிக்கு தேவையான டயர் மட்டும்தான் தயாரிக்குது அப்போலோ. அந்த மாதிரி எம்ஆர்எஃப், அப்போலோ இந்த மாதிரி எல்லாம் கம்பெனியெல்லாம் வந்து டயர் மட்டும் தான் தயாரிக்குது. அப்போது வந்து என்ன பண்ணுது, அப்போ சிவிஎஸ் என்ன பண்ணுறான், டிவிஎஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது மட்டும்தான் தொழில் அவங்களுக்கு. டிவிஎஸ் கம்பெனிக்கு அது தொழில் இல்லை, அது வந்து இன்ஜின் செய்கிறது ஒரு கம்பெனி, அவங்க கம்பெனியாக கூட இருக்கலாம். இந்த பாட்டம் மேலே போடுறது அந்த பிளைட்டு அதெல்லாம் செய்கிறது ஒரு கம்பெனி, நம்ம போல்டர் தயாரிக்கிறது ஒரு கம்பெனி. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க 2014 ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் ஜிஎஸ்டி கொண்டு வந்து இவர்களை சிறு குறு நிறுவனங்களை செயல்பட விடாமல் பண்ணி அந்த நிறுவனங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த நிறுவனங்கள் செய்கிற வேலையெல்லாம் பெரிய நிறுவனங்களே ஒரு தனியாக ஒரு யூனிட் மாதிரி போட்டு செய்கிறது, அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போது அவனுக்கு தேவையான பொருளை அவனே உற்பத்தி செஞ்சுக்கிட்டா, அப்போ அவனை நம்பி கடை வச்சிருக்கிற கம்பெனி வச்சிருக்கிற இவன் என்ன பண்ணுவான், சின்ன தொழிலாளி போச்சா அதில் அவனை நம்பி வேலை, அந்த சின்ன ஒரு தொழிலதிபரை நம்பி அதில் ஒரு 10-20 பேர் வேலை செய்கிறாங்க பற்றி அவங்க உலகம் போச்சு. இதே மாதிரி தாங்க நடந்தது. கிட்டத்தட்ட 70% கம்பெனிகள் ஜிஎஸ்டியால் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பண மதிப்பில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த பண மதிப்பில் நாளைக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னும் பாருங்கள், இன்னொரு 50 நாளில் பாருங்கள், இன்னொரு 100 நாளில் பாருங்கள், இது என்ன வேணால் நடக்கும். நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறது நடக்கலாம், எங்களை தூக்கில் போடுங்க, அதில் போடுங்க, இதில் போடுங்க, இனிமேல் வந்து எல்லையில் சண்டை இருக்காது, தீவிரவாதி வரமாட்டான், பல கருப்பு பணம் இருக்க வந்து தீவிரவாதிகிட்ட போய் கொடுக்குறாங்க, அவங்கள வந்து துப்பாக்கி எடுத்து நம்மளை அடிக்கிறாங்க. அதனால் கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த பண மதிப்பு நடவடிக்கை கொண்டு இந்த கருப்பு பணத்தை பூரா ஒழிச்சிட்டோம்னா வரமாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, நம்மளை பிரச்சனை பண்ண மாட்டாங்க, இந்தியா அமைதியான நாடாயிரும், இந்தியா சுபிட்சமாயிரும், அங்கே போயிடும், ஏணி மேலே ஏறிடும், வானத்தை முட்டிடும், வானத்தை பொத்துக்கிட்டு செவ்வாய் கிரகத்துக்கு போயிடும். அளந்து விட்டாங்க பாருங்கள். ஐயோ ஏகப்பா, இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் கடைசியில் ஒன்று கூட நடக்கல. இன்னமும் தீவிரவாத தாக்குதல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பகல்காமில். அதுக்கப்புறம் தான் பகல்காமில் தாக்குதல் நடந்துச்சு. இதெல்லாம் வந்து வரலாறு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் என்ன பண்ண முக்கியமானது என்ன தெரியுங்களா, 2 கோடி பேத்துக்கு வேலை தரேன்னு சொன்னது. 2 வருஷத்துக்கு 2 கோடி பேத்துக்குன்னா அந்த 12 வருஷத்தில் எவ்வளோ பேத்துக்கு வேலை கொடுத்துருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 24 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். இந்தியாவில் வந்து வேலையில்லா திண்டாட்டம் கிட்டத்தட்ட ஒரு 70-80% குறைஞ்சிருக்கும். ஆனால் இப்போ 20%, 30% தான் வேலை வாய்ப்பு நடந்துகிட்டு இருக்குது. பாக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது, எல்லா நிறுவனங்களையும் சேர்த்து.
எல்லா தொழில்களையும் தொழில்துறையும் சேர்த்து. எங்கே பார்த்தாலும் வேலை இல்லை, வேலை இல்லை. இளைஞர்கள் என்ன வேலைக்கு போகிறதுனே தெரியாமல் அவன் பாட்டு கிடைக்கிற வேலைக்கு போகிறான். டபுள் டிகிரி படித்தவன், இன்ஜினியராக இருக்கிறவன், டாக்டராக படித்தவனை தவிர பாக்கி எல்லாம் டாக்டர் படித்தவன் ஏதாவது தப்பி தவிர ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கிளினிக் வச்சுக்கிட்டு ஏதாவது பொழப்பு நடத்திடுறாங்க. மற்றபடி இன்ஜினியராக இருக்கிறவன், பெரிய பெரிய படிப்பு படிக்கிறவன் எல்லாருமே எந்த வேலை கொடுத்தாலும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அது ஒன்று. ஒருத்தருக்கு 15 லட்சம் ரூபா கொடுக்குறேன். இந்திய 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 பணமெல்லாம் கருப்பு பணமாக ஸ்விஸ் பேங்கில் இருக்குது, வெளிநாட்டு வங்கிகளில் இருக்குது. அந்த அந்த பணத்தையெல்லாம் மீட்டு வீட்டுக்கு ஒரு நபருக்கு 15 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அதை ட்ரிக்காக சொல்லி, அது எப்படின்னா கொடுக்குறேன்னு சொன்னதும் உண்மை தான். அதே சமயத்தில் 15 லட்ச ரூபா கொடுக்குற அளவுக்கு கருப்பு பணம் வெளிநாட்டு வங்கிகளில் இருக்குது, அதை பூரா மீட்கிறோம் அப்படின்னு சொல்லி அது வேறு. அது ஒன்று. அதாவது இந்த வார்த்தை ஜாலத்தை வச்சு விளையாடுறது, அந்த மாதிரி பண்ணுறது. ஆனால் கடைசியில் யாருக்கும் எதுவும் கொடுக்கல. விவசாயிகளுக்கு சலுகை கொடுக்குறேன், விவசாயிகளுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தினேன் அப்படின்னாரு. விவசாயிகளுக்கு 3 சட்டத்தை போட்டு கிட்டத்தட்ட 800 விவசாயிகளை கொன்று குழியில் புதைச்சிட்டாரு. அந்த விவசாயிகள் பேரணியை செவனேன்னு விட்டுருந்தான். அவங்க பாட்டு அவங்க பாட்டு ஒரு நாள் பூரா 2 நாள் போராடிட்டு, ஒரு மாதம் போராடிட்டு போயிருப்பாங்க. அவங்க போட்டு சொரின்னு சொரிஞ்சு வைபாஸை உடச்சி இவ்வளோ பெரிய தூண்களை கொண்டாந்து போட்டு அதில் அகலி மாதிரி குழி வெட்டி என்னென்ன சித்திரவாதை, எவ்வளவு சித்திரவாதை. இதுக்கு நடுவில் ஒருத்தன் இந்த குத்து இந்த இந்த இது என்னது மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம். ஒருத்தன் அவன் பாருங்க, அவன் பெண்களையும் அப்யூஸ் பண்ணுவானா, அரசு பதவியிலையும் இருப்பானா, அந்த பதவியும் காலி பண்ண மாட்டானா, இப்படியே இருந்துக்கிட்டே இருப்பானா. அவனுக்கு இந்த பொண்ணுங்களாம் சேர்ந்து ஒரு ஆப்பு வச்சாங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. உலகம் பூரா கேடுகிட்டு கேவலமான பொழப்பாச்சு அந்த பொழப்பு. அப்புறம் என்ன பண்ணாங்க, இப்போ தனியாருக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணாதுங்க. 11 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணாது. 14 லட்சம் கோடி ஏன் தள்ளுபடி பண்ணுறான்? அவன் எல்லா சலுகையும் இடம் கொடுத்து, கரண்ட் கொடுத்து, அது கொடுத்து எடுத்து, கரண்ட் சலுகை விலையில் கொடுத்து எல்லாம் செஞ்சு அவன் லாபத்தை எடுத்துக்கிட்டு அவன் லாபத்தை எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியை நடத்த முடியலன்னு போய் சொல்லி அந்த கம்பெனியை இழுத்து மூடி அந்த கம்பெனிக்கு வாங்கின பணத்தை இல்லை என்று சொல்வது. அந்த பணம் என்ன பண்ணணும் அப்படின்னா தள்ளுபடி பணம் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கங்கள் தள்ளுபடி பண்ணுறது. இந்த கொடுமை வேறு எந்த நாட்டிலே நடக்குமா? 16 லட்சம் கோடிங்க. இன்றைக்கி இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும். இன்றைக்கி இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும். 16 லட்சம் கோடி இல்லாமல் தானே நம்ம இப்போ நகையெல்லாம் விற்கிறோம். ரிசர்வ் வங்கி நகையெல்லாம் விற்கிது. அப்போது அந்த பணம் எவ்வளோ இதாக இருக்கும். ஆமாம். ஆனால் பாருங்கள், 16 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி. அந்த கம்பெனியை எடுத்து லாபமும் எடுத்துக்கிட்டான், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். தொழிலாளிகளையும் கடன் கொடுத்த வங்கிகளையும் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அது ஒன்று. ரஃபேல் விமானங்கள் வாங்கினாங்க இவங்க. போர்பஸ் விமான ஊழல்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க ஏற்கனவே காங்கிரஸ் கவர்மெண்ட் மேலே. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, ரஃபேல் ஊழல். அந்த விமானம் வாங்கிட்டு வரும்போது எலுமிச்சை பழத்தை சக்கரத்தில் எலுமிச்சை பழத்தை வச்சு இதெல்லாம் அந்த ஃப்ரான்ஸுக்காரங்க பார்த்துருந்தாங்கன்னா எப்படி வாயால் சிரிச்சிருக்க மாட்டாங்க, வேறு ஏதாவது வழியில் சிரிச்சிருப்பாங்க. அது வேறு. மதுரா சாலை ஊழல். ஒரு கிலோமீட்டர் சாலைக்கு 18 கோடி ரூபா செலவு பண்ணணும்னு இருக்கிற சூழ்நிலையில் 250 கோடி ரூபா ஒரு கிலோமீட்டர் சாலைக்கு எழுதியிருந்தாங்க. அப்போ அந்த 250ல் எத்தனை 18 இருக்குன்னு பார்த்துக்குங்க. அப்போ எவ்வளோ கொள்ளைன்னு பார்த்துக்குங்க. அது ஒன்று. பிஎம் கேர் ஃபண்டு. அது என்னடான்னா பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டு. ரைட்டு. பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுனாக்கா அது அவர் அரசாங்க சொத்து. அது இந்திய நாட்டினுடைய 150 கோடி மக்களுக்கும் சொந்தமானவர் பிரதமர். அவருடைய ஆட்சியும் அப்படி தான், அந்த பார்லிமெண்ட்டும் அப்படி தான். எல்லாமே இந்திய மக்களுக்கு தான் சொந்தம். அவர் பேரில் ஒரு ஃபண்டு நடத்தி அந்த பணத்தை நீங்கள் கேட்கவே கூடாதுன்னு சொன்னது எவ்வளோ அநியாயம் பாருங்கள். யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி ஒரு கொடுங்கோல் ஆட்சி எங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்களா? பார்த்துருக்க முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா தேர்தல் பாண்டு எப்படி வாங்கணும் அப்படின்னாக்கா, எவ்வளோ வேணாலும் பணம் கட்டிக்கலாம். பணம் கட்டி பாண்டு வாங்கிக்கலாம். நீ யார், எவர், எங்கே இது எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் மொத்தமாக பாருங்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபிங்கிற ஒரு கட்சி இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்கார கட்சியாக போயிடுச்சு.
அவ்வளவு டொனேஷன் வந்துருக்குது அந்த பிஜேபி கட்சிக்கு. ஆனால் எப்படி வந்துச்சு, ஏது வந்துச்சு, யார் கொடுத்தாங்க, யார் வாங்கினாங்க, பிஎஃப் கேர் பாண்டில் யார் பணம் போட்டது, தேர்தல் பாண்டில் எவ்வளோ பணம் போட்டாங்க, எதுவுமே வந்து தெரியாது, யாருக்குமே மக்களுக்கு தெரியாது. அது வந்து இந்திய நாட்டில் இயற்றப்படக்கூடிய சட்டங்கள், புது புது சட்டங்கள், அந்த திட்டங்கள், அந்த ஸ்வச் பாரத் அப்படின்னா தூய்மையான இந்தியா அப்படிங்கிறது. தூய்மையான இந்தியா என்ன சொல்கிறாங்க, ஊருகள்லாம் இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு பூரா நாங்கள் வந்து கழிவு தொட்டி கட்டி கொடுத்தோம், இந்தியாவை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழாவை ஆரம்பித்து அவர் பிரதமர்லாம் போய் அந்த விழாவில் கூட்டினார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், பிரதமர்லாம் கூட்டி கடைசியில் ஒரு நாள் சீன் போட்டாங்க. அது ஒரு 6 மாதம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு, பேச்சு வழக்கில் இருந்துச்சு. அது அப்படியே மறந்து போச்சு. நம்ம இந்திய மக்கள் வந்து ஞாபக மருதி அதிகம் உள்ள மக்கள் மறந்துட்டாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த திட்டங்களை பூரா எல்லாமே தொடங்கிய நிலையிலேயே தான் இருக்குது, தொடங்கிய நிலையிலேயே தான் இருக்கிறது. ஆனால் அந்த திட்டத்தில் பாதி கூட செயல்படுத்தவில்லை. அதே சமயத்தில் அந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட பணம், முக்கால்வாசி பணமும் சூறையாடப்பட்டு விட்டது, கஜானாவிலேருந்து எடுக்கப்பட்டு விட்டது. அந்த பணம் முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. அந்த திட்டத்தை ஆரம்பித்தாங்க, அந்த ஒரு கூட்டம் போட்டு எல்லாம் பேசுனாங்க. ஆனால் திட்டத்தை செயல்படுத்தலை, ஆனால் பணம் மட்டும் காலியாக போச்சு. நல்லா ஞாபகத்தில் அதெல்லாம் வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு சமாச்சாரங்கள் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீட்டு கொண்டு வந்ததே ஒரு வடிகட்டுறது. டாக்டருக்கு இவங்கெல்லாம் படிக்கக்கூடாது, காசு இல்லாதவங்க படிக்கக்கூடாது அப்படின்னு. ஏன் காசு இல்லாதவங்க படிக்கக்கூடாதுன்னா, காசு இருக்கிறதுனால தான் அவன் டியூஷன் சென்டருக்கு போக முடியும். இப்போ 5 லட்சம் 10 லட்சம்னு சொல்லிட்டு அந்த டியூஷன் சென்டருக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க போக முடியும். அந்த சிலபஸ் என்ன, சிபிஎஸ்சி சிலபஸ். ஏதாவது எந்த நாட்டிலையாவது இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனை எந்த நாட்டிலையாவது நடக்குமாங்க? சிலபஸ்ஸு படிக்கலை, ஆனால் படிக்காத சிலபஸில் போய் பரீட்சை எழுதணும். இதுக்கு லட்சக்கணக்கில் கட்டி டியூஷன் போகணும். என்ன கொடுமைங்க இந்தியா பூரா. யோசிச்சு பாருங்கள், எத்தனை லட்சம் கோடி வெளிநாட்டுக்கு போயிருக்கும். இதை பூரா எவன் பண்ணியிருப்பாங்கிறீங்க? அந்த கார்பரேட் ஆளுங்களை தான் எவனா ஒருத்தன் பண்ணியிருப்பான். நிறைய பேர் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கு. இதெல்லாம் அரசியல் பின்புலம் இல்லாமல் செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஆணுச்சு. இன்னும் சொல்ல போனால் நீட்டு வினாத்தாள் கசிவு, அது ரொம்ப கொடுமை இல்லை? அது வினாத்தாள் கசிவுங்கிறது எவ்வளோ பெரிய சித்திரவதை தெரியுங்களா? அது செய்கிறது வந்து அது உள்ளே இருக்கிற ஆஃபீஸருங்களே செய்கிறாங்க, வாத்தியாருங்களே, ப்ரொஃபஸர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், பெண்களே எவ்வளோ துணிச்சலை செய்கிறாங்க பாருங்கள். பணத்தை லட்சக்கணக்கில் வாங்கிக்கிட்டு இந்த நியூஸ் பேப்பரை விற்றுறது. இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, அந்த பரீட்சை எழுதிய பேப்பரை திருத்துறதுக்கு ஒரு தனியார் ஏஜென்சிகிட்ட டெண்டர் விடுறது. நீங்கள் பரீட்சை பேப்பரை திருத்தி வச்சுருக்கணும். இப்போ அறிவியல் அறிவியல் பாடத்தை வந்து அறிவியல் டீச்சர் திருத்தினா சரியாக வரும். சம்மந்தமே இல்லாமல் எவனாவத்தை வந்து திருடி அவன் வாத்தியார் விஷயம் திருடுவான்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அவன் வந்து சம்பளத்துக்கு வேலை செய்கிறவன் தானே. அப்போ என்ன பண்ணுவான்? பொறுப்பு இல்லாமல் அவங்க பாட்டு ஏதோ ஒன்று திருடிட்டு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போக வேண்டியதுதான். அப்புறம் இந்த பரீட்சை பேப்பர் திருத்துறது தனியாருக்கு கொடுக்குறது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நடுவில் பக்கமே இருக்காது, ஆனால் கூட்டி மார்க் போட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. இப்போ தனிநபர் முதலீடு அப்படிங்கிற பேரில் வந்து எல்ஐசி, பேங்க்கு, எஸ்பிஐ இந்த மாதிரி வங்கிகளில் இருந்து பணத்தை சூறையாடப்படுறது, அது ஒரு பெரிய ஒரு இந்திய நாட்டினுடைய வீக்னஸுக்கு காரணம் அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எதிர்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் ஆள்ற மாநிலங்களை பூரா நசுக்கிறது, ஆளுநர்களை வச்சு கொடுமைப்படுத்துறது, அந்த எதிர்கட்சிகளை வந்து ஆள விடாமல் செய்கிறது, அது என்னது, அந்த எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கி அந்த கவர்மெண்ட் ஆட்டையை போட்டு அது பிஜேபி கவர்மெண்ட்டை மாற்றுறது. இந்த உதாரணத்துக்கு தமிழ்நாடு கழகங்கள் எல்லாம் தமிழ்நாடுங்கிறது பிஜேபியினுடைய கொள்கை. அதே மாதிரி தமிழ்நாட்டை காலி பண்ணிட்டாங்க. வலுவாக இருந்த பினராயி விஜயனை காலி பண்ணிட்டாங்க. இங்கிட்டு வலுவாக இருந்த நம்ம மம்தா பானர்ஜி அந்த அம்மாவையும் காலி பண்ணி விட்டாங்க. இப்போது இவங்க 3 பேருமே தோக்குற தலைவர்கள். இவர்கள் மட்டுமாவது கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கணும். இவருடைய அரசாங்கமே ஜெயிச்சிருக்க வேண்டியது. இது எல்லாமே பிஜேபியோட பிளான் படி நடக்கக்கூடிய ஒரு மானங்கிட்ட ஒரு ஈத்தர வேலை அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இதை விட கொடுமை என்னன்னா, எம்பி எம்எல்ஏகளை விலை பேசி வாங்குறது.
அவர்களை வந்து நீங்கள் அங்கேயே இருக்கிற மாதிரி இருங்க, இங்கேயும் இருக்கிற மாதிரி இருங்க, ஓட்டு மட்டும் போடுங்க, நாங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் தரோம் அப்படிங்கிறது இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எதிர்க்கட்சியாளர் மாநிலங்களை வந்து கவர்னர் மூலமாக டார்ச்சர் பண்ணுறது, இம்சை கொடுக்குறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறாங்க. இன்னும் ஏராளமான கொடுமைகளுங்க. இந்த கொடுமைகளுக்கெல்லாம் யாரா முடிவு கட்டுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, காங்கிரஸ் முயற்சி முண்டி பார்க்குது. அது செத்த பாம்பு மாதிரி படுத்தே தான் கிடக்குது. அது ஒரு பக்கம். இப்போது சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்திருக்குது. அந்த கட்சியாவது இந்த மானங்கெட்ட ஒரு ஒரு கேவலமான ஒரு உயிர் துடிப்பே இல்லாமல் இந்தியாவை நாசமாக்கக்கூடிய இந்த கட்சியும் இதனுடைய இன்றைய அமைச்சர்களும் நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்பப்பட்டு இந்த நாட்டை புதுப்பித்து இந்த மக்களுக்கு ஒரு நல்வாழ்வு அந்த சிஜேபி மூலமாவது வரட்டும் அப்படின்னு. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம். நன்றி.